ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். பாருங்கள், நான் 3 டம்ளர் அரிசியே இந்த மாதிரி சாதம் வடித்து எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி எடுத்திருக்கேங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மல்லித்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடலை பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த வெரைட்டி ரைஸு. சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு சும்மா நம்ம குழம்பு அது இதுன்னு கொடுத்து விட்றத விட இந்த மாதிரி சாதம் கொடுத்து விட்டோம்னா அவங்களும் சலிப்பு இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்கும். எங்களுக்கும் லஞ்ச் இதுதான், பசங்களுக்கும் லஞ்ச் இதுதான். அதுக்காக கொஞ்சம் சேர்த்தி சாதம் வடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நம்ம வரன்னு ஊற்றாமல் கொஞ்சமாக கூட சேர்த்தி ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்குங்க. ஏன்னா சாதம் நம்ம வரன்னு எண்ணெய் ஊற்றுனா டக்குன்னு சலிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சமையல் செய்கிற விதத்தில் தாங்க இருக்குது. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கடலைப்பருப்பு போட்டுட்டேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் கடுகு ஜீரகம் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் கடுகையும் போட்டுக்கிறேன். ஜீரகத்தையும் போட்டுறேங்க. பொரிஞ்சதுமே வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாருங்க, இப்போ கடுகெல்லாம் தாளிச்சு வெங்காயத்தையும் போட்டுட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிருட்டோம். பாருங்க, வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வேணான்னு நினைக்கிறவங்க இஞ்சி பூண்டை தவிர்த்துடலாம். நல்லா தான் இருக்கும். அப்போ கூட 1/2 ஸ்பூன் தான் நான் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். பாருங்க, மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூளையும் போட்டேன். அது கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சாதம் நல்லா சிகப்பாக கலராக இருக்குங்க எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டோன்னா. அவ்வளோதான். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் மிக்சியில். அதையும் நான் ஊற்றிட்டேன். இது நல்லா வெந்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு அப்படியே கொஞ்சம் சுருண்டு வரணும். அதாங்க பதம். பாருங்க, நான் இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கிறேன். இந்த உப்பு நான் போட்டுக்கிறேங்க, தேவையான உப்பு. நல்லா அது வேகட்டும். வெந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். ப்ளீஸ் வீவர்ஸ், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெண்களுக்கு பெண்கள் தாங்க சப்போர்ட்டாக இருக்கணும். நானும் ஏதாவது சாதிச்சிட மாட்டேனான்னு தான் இதை செஞ்சிட்ருக்கேன். ப்ளீஸ், எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு ஊக்கப்படுத்தும். ப்ளீஸ் பெண்கள், இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம தக்காளிலாம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துட்டுருக்கு. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கி எல்லா எண்ணெயும் மேலே வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இதை நம்ம சாதத்தில் போட்டு கிளற வேண்டியது தான். பாருங்க, இந்த மாதிரி சாதத்தில் ஊற்றி நான் நல்லா கிளறி எடுத்துட்டேன். இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் ஊற்றி அதையும் நான் நல்லா கிளறிடுவேன். பாருங்க, இதுக்கு வந்து நம்ம இந்த ஜவ்வரிசி அப்பளம் ஊறுகாலாம் சூப்பராக இருக்குங்க சைட் டிஷ்ஷு. பாருங்க, நான் மிச்சம் இருக்கிறதையும் ஊற்றி நல்ல சாதத்தை கலந்து எடுத்துட வேண்டியது தான். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா சாதத்துலேயும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பாருங்க, நம்ம சாதம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். பாய்.